பலவான். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனத்தாழ்மை உள்ளவர்கள் நீடிய சாந்தமுள்ளவர்களாய் இருப்பார்கள். சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட மாட்டார்கள். தாழ்மை உள்ளவர்கள் பிறர் மீது கோபப்படுவதற்கு தாமதமாய் இருப்பார்கள். நம்முடைய சுபாவம் சீக்கிரத்தில் கோபப்படுகிற சுபாவமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய கோபங்களையும் வேகங்களையும் உணர்ச்சிகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய ஆவி நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய கோபங்களும் உணர்ச்சிகளும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். நீடிய சாந்தமுள்ளவன் பலவானை பார்க்கிலும் உத்தமன். இவன் மகா அலெக்சாண்டரை விடவும் அகஸ்து ராயனை விடவும் உத்தமன். அலெக்சாண்டரும் அகஸ்து ராயனும் ஏராளமான தேசங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். நம்முடைய கோபங்களையும் உணர்ச்சிகளையும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் போது நாம் அலெக்சாண்டரை விடவும் அகஸ்து ராயனை விடவும் உத்தமராக இருக்கிறோம். நம்முடைய மனதிற்குள் இருக்கும் கோபங்களும் உணர்ச்சிகளும் கட்டுப்பாடு இல்லாமல் அவை பாய்ந்து கொண்டிருக்கும். அவற்றை ஆளுகை செய்து அடக்குவது கடினம். அவற்றை வேலியடைத்து ஒடுக்குவதும் சிரமம். நம்மிடத்தில் மெய்யான ஞானம் இருக்கும்போது நம்முடைய கோபத்தையும் உணர்ச்சிகளையும் நம்மால் அடக்கி ஆளுகை செய்ய முடியும். அவற்றை கீழ்ப்படுத்தி நிர்வாகம் பண்ண முடியும். சத்துருவின் மீது ஜெயம் பெறுவது போல கோபத்தின் மீதும் உணர்ச்சிகள் மீதும் நம்மால் ஜெயம் பெற முடியும். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கோபத்திற்கு எதை பலியாக செலுத்தினாலும் அந்த கோபம் தணியாது. வெளி தேசத்தில் இருந்து வரும் யுத்தங்களை கூட நம்மால் ஜெயித்துவிட முடியும். ஆனாலும் நமக்குள்ளே இருந்து வரும் கோபங்களையும் உணர்ச்சிகளையும் ஜெயிப்பது நமக்கு கடினம். வெளியே இருந்து வரும் பிரச்சனையை விட உள்ளே இருந்து வரும் பிரச்சனைதான் அதிக வலிமை உள்ளது. அதுவே அதிக ஆபத்தானது. நம்மிடத்தில் நீடிய சாந்தமும் மனதை அடக்கும் சுபாவமும் இருந்தால் நாமே உத்தமராக இருப்போம். பெரிய யுத்தங்களில் ஜெயிக்கிறவர்களை விட நீடிய சாந்தம் உள்ளவர்களும் தங்கள் மனதை அடக்குகிறவர்களும் உத்தமர்களாக இருக்கிறார்கள். நீடிய சாந்தம் உள்ளவர்கள் ஈசாக்கு, யோசேப்பு, சிம்சோன், தாவீது, பவுல். அடங்காத கோபம் உடையவர்கள் காயின், ஏசா, சிமியோனும் லேவியும், மோசே, பிலேயாம், சவுல், யோனா.